ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் அமலா. எனக்கு கரெக்டாக ஒரு 1 வீக்காக சிவியர் ஹெட்டேக். நம்ம நினைப்போம் வெயிலில் போகிறோம் அதனால் தலை வலிக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி பெயினே கிடையாது. இது கரெக்டாக அந்த ஐஸில் வரும், அப்படியே ஐப்ரோஸ்க்கு மாறும், அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக வலிக்கும், அப்படியே அந்த வலி பின்னாடி போகும். சில நாள் அது சிவியராக ஆகும்பொழுது வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அந்த வலி என்னால் தாங்கிக்கவே முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட அழுதுலாம் ஜெபம் பண்ணேன். சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன்ப்பா, இந்த வலியை என்னால் தாங்கிக்க முடியல. என் கணவர் இடத்துல கூட நான் கடுமையாக நடந்திருக்கேன். என்ன சொல்லுவேன்னா, எப்படி இருக்குன்னு அவர் கேட்க மறந்துட்டார். அதனால் நான் என்ன சொன்னேன், இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டா நான் போயிடுவேன். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, பெயின் அந்த அளவுக்கு இருக்கும், உச்சத்தில் இருக்கும், தாங்கிக்க முடியாத வலி. யார் இடத்துலையும் நான் காமிக்க மாட்டேன் சீக்கிரத்தில் என் வலியை. அப்படி சபைக்கு ஆயத்தமாக இருக்கணும், இந்த 3 நாள் கூட்டம் இருக்குது, சரி ஓகே நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு பிள்ளைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் முன்னாடி நாள். அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக விடலே தருவாருன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். கூட என்ன எடுத்து வச்சேன்னா, என் பேக்கில் தைலத்தை எடுத்து வச்சேன், பெயின் கில்லர் எடுத்து வச்சேன், ஐஸ் பேக் கூட எடுத்து வச்சுக்கலாமா, அது கரைஞ்சிருமே வெயிலில், அப்படியெல்லாம். அப்படி ஒரு பயம் அந்த தலைவலிக்கு. எனக்கு நேரம் ஆக ஆக அதிகமாகும். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்தேன். கரெக்டாக எப்போவுமே 10-10:30 அந்த வலி ஆரம்பிச்சிடும். ஐயாவுக்கு கூட தெரியாது நான் இப்படி ஒரு வலியில் கஷ்டப்படுறேன்னு. அப்படி 10-10:30 ஆரம்பிக்கும். அடுத்த நாள் 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு. நானும் டைம் பார்க்குறேன், வலி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விடலையே பெற்றுக்கொண்டேன்னா எனக்கு தெரியல. கரெக்டாக அந்த டைமில் ஐயா ஜெபம் பண்ணும்பொழுது, 2 பேர் வலியில் துடிக்கிறீங்க, தலைவலியால் கஷ்டப்படுறீங்க, முன்னாடி வாங்கன்னு சொல்லும்பொழுது, இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை கடினப்படுத்தி கொண்டேன். திருப்பி ஐயா ஒரு 3வது வாட்டி சொல்லும் பொழுது, இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்து முன்னாடி வந்தேன். நேற்று ஃபுல்லாக எனக்கு தலைவலி இல்லை, இன்றைக்கும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண தலைவலி கிடையாது. அது இருந்தால் நம்ம இப்படி நிற்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட தலைவலியிலேருந்து ஆண்டவர் விடுதலையை தந்தார். ஆண்டவர் ஐயா மூலியமாக ஆண்டவர் இந்த உனக்கு விடுதலையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.